வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் ரேப் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுங்களேன், ஒரு செம்மையான சோலோ வர்சஸ் ஸ்குவாட் ரேங்க் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். நான் விளையாட்டுக்கெலாம் சொல்லல, உண்மையிலே இந்த மேட்ச் சூப்பராக தான் இருக்கும். நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள். இந்த ஒரே இடத்துல எவ்வளோ கில் அடிக்கணும்னு மட்டும் பாருங்கள் நீங்கள். நான் கன் எடுத்துட்டேன் P90, பார்த்தா ஒரு ஸ்குவாடே இங்கே உள்ளே பூந்து வந்துட்டாங்க. சரி, இவங்களை அடிக்க வேணாம், ஃபஸ்ட்டு கன்னை உள்ளவன் அடிப்போம், அவன் தான் நம்மளை போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சிட்டேன். இங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருந்தானே, எங்கடா போனான் அப்படின்னு பார்த்தா இங்கிட்டு ஓடனான்னு பார்த்தா அவன் அங்கிட்டு ஓடனா. ஜன்னல் வழியாக பார்த்துட்டு சரி நான் இப்படி துரத்தலான்னு போனேன். அவன் பார்த்தா ரிவ்யூ பண்ணுவான்னு நினச்சா அவன் இங்கே டபுள் பேரில் வச்சுட்டு என்னை போட்டு பொழந்துட்டான். நான் அவனை டவுன் பண்ணிட்டேன். அவனுக்கு இந்த சோனியா விழுந்தனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வாழை போட்டு, இல்லைனா என்ன போட்டு தள்ளியிருப்பான் போல். சரியான ஹெல்த்து குறைச்சிட்டான் டபுள் பேரில் வச்சு. சரி நம்ம ஃபஸ்ட்டு டவுன் பண்ண கில் எடுத்துட்டு அடுத்து நான் கொஞ்சம் மெடிக்கிட்ட போட்டு சரி அவங்க அட்டாக் பண்ண போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இங்கே பார்த்தா அங்கே ஃபைட் போட்டுட்ருக்காங்க. ப்ளூ ஜோனா கண்ணா பின்னாடி இறங்கி எல்லாம் அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. சரி நானும் போய் சரி ஈஸியில் போடுவோம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் டவுன் ஆகிட்டான். சரி டவுன் ஆகணும் அடிப்பான்னு பார்த்தா சரி இங்கே ஓடுறான், இவன் அடிச்சுட்டு அடிப்பான்னு பார்த்தா இவனையும் டவுன் பண்ணிட்டேன். அங்கே ஓசிக்கிலையும் தட்டி தூக்கிட்டேன். சரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நல்ல வேலைடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லெஃப்ட்லேருந்து ஒருத்தன் அடிப்பான். அவனுக்கும் தலையிலே வச்சு ஹெட்ஷாட் அடிச்சு முடிச்சு விட்டு ஆமோ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி பரவாயில்லன்ட்டு இவன் ரிவ்யூ பண்ணிட்டாங்க. நான் பார்த்தா இதெல்லாம் போட்டு விட்டேன், இந்த வால் ஓடைக்கிற எல்லாம் போட்டேன். ஆனாலும் அவன் அங்கே பாருங்கள் அந்த டவுனு அங்கே போயிருந்துருக்கு. நான் கவனிக்கல, கரெக்டாக இப்போ தான் பார்த்தேன். ஐயோ டவுனு கில் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன். சரி லெஃப்ட்டில் எனிமி வந்திருப்பான். சரி அவன் அடிச்சிட்டு இருக்கான், என்னடா இவங்க படுத்துக்கிட்டான் அவன் பைத்தியம் மாதிரி ஏன்னு தெரியல. ஆனால் நான் டவுன் பண்ணல அவனை, நான் ஃபுல் ஹெல்த் குறைச்சேன். அவங்களே டவுன் பண்ணிட்டு அவங்களே கில் எடுத்துறாங்க. என்னால் ஓஸ்கில் கூட எடுக்க முடியல. இந்த இடத்துல மொத்தம் எவ்வளோ கில் அடிச்சு போகணும் மட்டும் பாருங்கள். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு கில் அடிச்சிருப்போம். சரி இங்கே இவன் அடிச்சிட்டு இருந்தானா ரைட்டில் ஒருத்தன், சரி இவன் பின்னாடியால் போய் அடிச்சிடலாம் அப்படின்னு பார்ப்பான். ஆனால் நான் அவனை போட்டு பொழந்துட்டேன். நான் அவனை கவனிச்சிட்டேன். சுற்றி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், இல்லைனா பின்னாடியால் வந்து அழுத்திருப்பான் கண்ணை போட்டு. இவன் ஒருத்தன் பார்த்தீங்களா இங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். அங்கே ஒருத்தன் ஓசிக்கில் இருக்குது அந்த வாலில் நான் அடிக்கிற இடத்துல. ஆனால் என்னால் அடிக்க முடியல, எனக்கு ரீகாயில் ஆகிட்டே இருந்துச்சு. ஆமாம் வேறு கம்மியாக இருக்குது. இவன் வேறு ஒருத்தன் அடிச்சிருந்தானா அவனை கொண்டு அப்புறம் பார்த்தா இவன் வெளில வந்தான் வாழை விட்டு அந்த ஓசிக்கில். ஸ்கோப் பண்ண கரெக்டாக அவன் மண்டையை காட்டிட்டு இருப்பான் போல, மண்டையிலே வந்து இந்த சைடு உள்ளவங்கலாம் எல்லாருமே காலி ஆகிட்டாங்க. அப்புறம் இந்த சைடு தான் இருந்தாங்க. இங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தன் என்ன அடிச்சுக்கிட்டே இருந்தான், வால்லாம் உடச்சான். அவனுக்கு தான் ஸ்கோப் போட்டு பார்த்தா, ஆனால் அவன் மாட்டவே இல்லை. நின்று சாயங்காலமே ஆன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே ஒருத்தர் ஓடிட்டு இருந்தாங்க, இங்கே ஒரு அடிச்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா. அங்கே மேலேருந்து ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்கான், எனக்கு தெரியாது. ஓசிக்கில் இருக்கலான்னு பார்த்தா ஆமோ காலி ஆயிடுச்சு. ஐயோ லாங் ரேஞ்ச் கன்னில் ஆமோ காலியே. சரி இங்கேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நான் போய் அவன் ரிவ்யூ பண்ணுவான்னு பார்த்தா அவன் காலி ஆகிட்டான், அவன் கில் எடுத்துட்டான் போல. சரி இவன் நான் கில் எடுத்துட்டு பார்த்தா மேலேருந்து அடிக்கிறான் என்ன. நல்ல வேலை அவனுக்கு ஹெட்ஷாட்டே விழுந்திருக்கும் போல, நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன், இல்லைனா என்ன போட்டு பிறந்திருப்பான். அப்புறம் டபுள் பேரில் 2 அடி அடிச்சு அவனையும் கில் எடுத்துட்டு இவனையும் கில் எடுத்துட்டு இல்லை அடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே சைட்லேருந்து ஒருத்தர் அடிக்க ஆரம்பிட்டான். நான் பயந்துட்டு உள்ள ஓடி வந்துட்டேன், ஐயோ செத்துக்கிட்டு போயிட போகிறோன்ட்டு. அப்புறம் ஸ்கேனர் போட்டு பார்த்தேன் எங்கெங்கே எனிமி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே ஃப்ரண்ட்டில் இருந்த மாதிரி ஒருத்தனை காட்டுனுச்சு ஸ்கேனரில். நான் அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து இறங்குறான். ஓ அந்த ஃப்ரண்ட்டில் காட்டினவன் இவன் தான் போல. பின்னாலேருந்து வந்து மேலேருந்து வந்தனால நமக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. இவனை அழுத்தி பிடிச்சே டவுன் பண்ணிட்டு இது மேலே ஏறிட்டேன். சரி எவனாவது நம்மளை அடித்தாலும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்போம், மேல் வியூலேருந்து பார்த்தா தான் கொஞ்சம் தெரியும் எங்கெங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே வந்தேன். மேலே வந்து பார்த்தோன்னு தான் தெரியுது இங்கே ஒருத்தன் போயிட்டு இருப்பா. இது பாருங்கள் அந்த ஜிப்லைன் மணி ஒன்று இருக்குது தெரியுங்களா, அது எனக்கு பேர் தெரியல சரியா. அதில் ஸ்லைடுன்னு நினைக்கிறேன், அதில் போயிட்டு இருக்கான் பாருங்கள், அந்த போகிறான் பாருங்கள். நான் அடித்து பார்த்தேன், ஆனால் அவன் மேலே ஒரு அடி கூட படல, ஒரு டேமேஜ் கூட விழுவல. அப்புறம் பார்த்தா சைட்லேருந்து ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அவனை அடித்து முடிக்கிறதுக்குள்ளே. இங்கே பார்த்தீங்களா கேரக்டர்லாம் போட்டு பார்க்குறான் என்ன. ஆனால் நான் ஒளிஞ்சிட்டேன்ல, இது மாதிரி எதுவும் பண்ணுவான்னு தெரிஞ்சு தான் நான் கரெக்டாக போய் கவரில் ஒழிஞ்சிட்டேன் வால் போட்டோன்னே. அவன் வெண்டிங் மிஷினில் எதாவது ரிவ்யூ பண்ணுவான் போல ரிவ்யூ பண்ணோன்னா நான் என்ன பண்ணிட்டேன், சரி இவன் இங்கே நிற்க வேணாம் நம்ம சுற்றி போய் அவனை அடிப்போன்னு சொல்லிட்டு தான் நான் கீழே குதிச்சேன். அவனை பாருங்கள், நான் கீழே குதிச்சு இந்த சைடு போயிடுவேன். நான் அவனை பார்க்கலான்னு பார்ப்பேன், ஆனால் அவனை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் நான் இன்னும் வந்து வீட்டிலே தான் இருக்கான்னு நினச்சேன். அவனை பாருங்கள், அவன் படுத்தா என் வீட்டுக்குள்ளே வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே வீட்டில் இருந்தானா என்னை வந்து பொழந்திருப்பான் போல். அவன் தான் ஷார்ட் கன் மாதிரி ஏதோ வச்சுருந்தான்னு நினைக்கிறேன். அவன் திருப்பி நான் அவசரப்பட்டு சுட்டுட்டேன். அவன் திருப்பி வந்தான் பாருங்க, நான் எங்கே இருக்கேன்னு அவனுக்கு தெரியல, ஓடிட்டுன்னு நினச்சிட்டான் போல். நான் ஓடுவேனா அவனை பார்த்துக்கிட்டே இன்னும் போட்டு ஒரே அழுத்தி எரிஞ்சிட்டேன் M4A1. நான் இவன் அடிக்கும்போது ஒருத்தன் மேலேருந்து இறங்கினா பார்த்தீங்களா, அவன் என்னடானா அவனை ஸ்கேனர் போட்டு பார்த்துட்டு தான் நான் அவனை ரஷ் பண்ணி அடிக்கலான்னு போயிட்டுருக்கேன். அவன் என்னடானா லெஃப்ட்டில் ஓடிட்டு இருக்கான். என்னை பார்த்து பயந்துட்டு ஸ்கேனர் போட்டு பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ஐயோ நான் அவன் ரிவ்யூ பண்ணுறான்னு நினச்சிட்டு தான் வால்லாம் உடச்சிக்கிட்டு போகிறேன். அவன் பார்த்தா சுற்றி ஓடுறான். சரி அவன் ரிவ்யூ பண்ணுறவனா தான் எப்படி சுற்றிக்கிட்டு இங்கே தான் வருவான்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்துருந்தேன் கரெக்டாக வரும்போது அடிச்சிடலான்ட்டு. அவனோட வீட்டுக்குள்ளே போய் நின்றுட்டு இருக்கான். அவன்கிட்ட காயின்லாம் இல்லை போல், ஏன்னா அவன் இப்போ தானே இறங்கினா, அவன்கிட்ட காயின்லாம் இல்லை. என்கிட்ட தப்பிச்சு ஓட தான் அவன் ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருந்தான். நான் விடவே இல்லை, டபுள் பேரில் 2 அடிச்சுட்டு பார்த்தா அவன் சுற்றி வால் போடுவான். அவன்கிட்ட வால் வேறு காலியாகிடுச்சு, ஒழுங்காக அவனுக்கு வாலும் போடல பதட்டத்தில். இருங்க போன் ஃபேர்லாம் போட்டு அவன் நின்றுட்டு இருக்கான் உள்ள. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு. ஆனால் நான் விடவே இல்லையே, போட்டு அவனை அடித்து பொழந்துட்டேன். சரி இந்த இடத்துல கொஞ்சம் லூட் பண்ணுவான்னு சொல்லிட்டு இங்கே லூட் பண்ணுறான். ஒருத்தன் போகிறான் பார்த்தீங்களா, அவனை பார்த்தோன்னே சரி லூட் பண்ணிட்டு இருக்கேன். லூட் பண்ணோன்னு பார்த்தா சவுண்ட் கேட்டுருச்சு, 2-3 பேர் ஓடி வர சவுண்ட் கேட்டுருச்சு. நான் ஓடி வந்துட்டேன். அதே மாதிரி வந்தான் பார்த்தீங்களா, மேலே வரும்போது நீங்கள் இங்கே ஒருத்தன் ஓடி வருவான், அந்த சைடு ஒருத்தன் 2 பேர் பார்த்துருப்பீங்க நீங்கள். நான் வெயிட் பண்ணுவேன் மேலே, அவங்களும் என்னை பார்த்துட்டாங்க. மேலே வருவான் பாருங்கள், 2 அடி அடிப்பான். நான் அவன் சாவலை, செத்தோன்னா திருப்பி சுற்றி அடித்து அவனை டபுள் பேரில் போட்டு பொழந்துட்டேன். ஆனால் இன்னும் முடியலை டீமு. ஆனால் இவனை பாருங்கள் மேலே ஏறின்னு அடிக்கிறான் பார்த்தீங்களா, என்னை பார்த்து நின்றுட்டு எது மேலே நின்று அடிக்கிறான் பார்த்தீங்களா. கொஞ்சம் விட்டுருந்தா கண்டிப்பாக என்னை கொண்டிருப்பான். ஹெல்த்தை பார்த்தீங்களா எவ்வளோ கம்மியாக இருக்குன்ட்டு 34 தான் இருக்குது. நானே பயந்துட்டேன், இவனை போட்டு தள்ளிடுவானோன்னு சொல்லிட்டு.
அவன் என்னடா ரிவ்யூ பண்ண கீழே போயிட்டான் போல, அவனுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அடிச்சுக்கிட்டானுங்க. அடிச்சுக்கிட்டோன்னா ஒரு கிலோ தான் என்னால் எடுக்க முடிஞ்சு. இன்னொருத்தையும் கொஞ்சம் முன்னாடியே நான் பார்த்ததுன்னா கொஞ்சம் எடுத்துருந்துருக்கலாம் கில்ல, ஆனால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இங்கே ஒருத்தனை பாருங்கள், என்னை எவ்வளோ ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்னை அடிக்கிறதுக்கு பிளான் போடுவோம். அங்கே பாருங்கள், வால் போடுறான், வால் மேலே ஏறுறான், குதிக்கிறான். இங்கே பாருங்க அங்கேருந்து சுடுவான் பாருங்கள். நான் பார்த்துட்டே இருப்பேன். நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சோன்னா M4A1 சரியான ஒரு நல்ல ஹெட்ஷாட் போட்டுருவேன். நல்ல ஹெட்ஷாட் போட்டு அவனையும் கில் எடுத்துடுவேன். இங்கே பாருங்கள், அவன் என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறான் பாருங்களேன். இவனை கொண்டுட்டு வேற அவனும் இருக்கானான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போவேன். பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இங்கே ஒருத்தன் வருவான் பாருங்கள். இவனை பார்த்தோன்னே நான் லேண்ட்மைன் இருக்கிறதே மறந்துட்டேன். ஏன்னா கில்லு அடிக்க அவ்வளோ வெறி. பார்த்தீங்களா எவ்வளோ அவசரம் பண்ணுற பாருங்க. அவசரப்பட்டு அவனை அடிக்க ட்ரை பண்ணுறேன். அவனை என்னை கண்டுக்கவே மாட்டான். அவன் ஃபஸ்ட்டு அடியே விழுவலை. அப்புறம் பார்த்தா அவன் நேராக ஓடினான் பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளே குதிக்கிறதுக்காக. அப்போ தான் சரியான அடி விழுந்து செத்துட்டான். அவனை செத்ததுக்கப்புறம் கீழே ஃபுட் சவுண்ட் கேட்டுச்சு. எவன்டா அது ஃபுட் சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு கீழே போனால் அவனுக்கு ஒரு அடி அடிச்சிட்டேன். ஆனால் ஓடிட்டான். ஓடினோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அது ஓடி வந்து நான் சுற்றி வந்தது தெரியாமல் அங்கிட்டு போய் நின்றுருக்கான். நான் அங்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அவனை அடிச்சிட்டேன். இந்த இடத்துல எவன் வால் போட்டதுனே தெரியாது. நல்ல வேலை அவன் கில்லு வெளில இருந்தாலும் நான் தப்பிச்சிட்டேன். ஆனால் வாலில் எவனுமே இல்லை. எனக்கு கண்டிப்பாக 2 ஃபுட் சவுண்ட் கேட்டுச்சு. அதனால தான் ஸ்கேனர்லாம் போட்டு பார்த்தேன். வேற அவனும் எங்கேயோ இருக்கான்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா எனிமி என் ரைட் சைட்லேயே இருந்திருக்கான். ஐயோ கொஞ்சம் விட்டு தான் கொண்டுருப்பானேன்னு தோணுச்சு. இங்கே பாருங்கள் ஓடியாடுறான் பாருங்கள். நல்ல வேலை நான் ஸ்கேனர் போட்டனால தப்பிச்சேன். இல்லைன்னா அவன் என்ன கொல்றது கூட வாய்ப்பு இருக்குது. நல்லா தலையிலே அடிச்சு அவனையும் கொண்டாச்சு. இந்த ஒரு இடத்துல மட்டுமே நம்ம பாருங்கள் 17 கில் அடிச்சிருக்கோம். சரியான அடி இந்த இடத்துல மட்டுமே. இந்த இடத்துல நான் ஜோன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாமேன்னு தான் பார்ப்பேன். அவாய்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க கிராஸ் ஃபயர் ஆனோன்னு என்னாலே எனக்கு கட்டுப்படுத்திக்க முடியல. சரி போவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே இன்னும் கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணுவேன். அவங்க கண்ணா பின்னால் சுற்றிட்டு இருப்பாங்க. சரி ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும், நம்ம போயிட்டா ஒரு கில் அடிக்கிற மாதிரி சான்ஸ் கிடைச்சா தான் அடிக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க ஸ்குவாடாக இருந்தாங்க, 2-3 பேர் நான் பார்த்துட்டேன். அதனால தான் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனாலும் தப்பாக அடிச்சிடுவேன். அவன் பார்த்தா ஓடிட்டான். அவன் நின்று லூட் எடுப்பான். கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினச்சேன். பார்த்தா அவன் ஓடி போயிட்டான். அதனால் எனக்கும் மிஸ்ஃபேர் ஆகிடுச்சு. இவங்க அடிப்பேன், அவங்களும் வால் போட்டுருவாங்க. இப்போ ஒருத்தன் வீட்டு மேலே ஒருத்தன் குதிப்பான் பாருங்க. இவங்க தான் அடிக்கிறதுக்கு இங்கே வருங்க. இந்த ஃப்ளேம்லாம் போட்டுட்ருக்கேன். ஆனாலுமே அவங்க தப்பிச்சிட்டாங்க அதுலேருந்து. சரி இதை பார்த்துட்டு ஒருத்தன் சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு வந்து குதிப்பான் டபுள் வெக்டார் எடுத்துக்கிட்டு. அவன் டபுள் வெக்டாராக அங்கேயே நின்று மாட்டிக்கிட்டான். நான் ஈஸியாக அவனை அடிச்சிட்டு பார்த்தா அவாய்ட் பண்ணிட்டு இங்கே போயிடுவான். ஐயோ தப்பிச்சு போயிடுவான். ஜோனில் கில் வந்தால் வரட்டும், இல்லைனா விட்டுருவோன்னு பார்த்தா. ஆனால் பார்த்தா முன்னாடி இருந்து ஒருத்தர் ஓடியாடுறான் பாருங்க ஜோனில். அவன் என்னை பார்த்துட்டு தான் பயந்து வால் போட்டான். நானும் அவனை பார்த்துட்டு சொல்லிட்டு கொஞ்சம் ஒளிஞ்சிருப்போம். ஏன்னா இவனை நான் சுட்டேன்னு வச்சிங்களேன், என்னை பார்த்துட்டு இவங்க வருவாங்க. அப்புறம் இவங்க 2 பேருக்கு நடுவில் மாட்டிட்டு நான் தான் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒளிஞ்சு நிற்பேன். சரி இவங்க 2 பேரும் முதல்ல சண்டை போட்டுட்டு பார்த்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வரலான்னு பார்ப்பேன். ஆனால் அவங்க பார்த்துக்கவே இல்லை. இன்னும் அவங்க பார்த்துக்காம என்ன தான் அடித்தான். ஆனால் நான் கலங்கவே இல்லையே, ஓடிக்கிட்டே தான் இருந்தேன். இந்த இடத்துல பாருங்கள் ஷார்ட் ரேஞ்சுக்கு என்ன மாற்றிட்டேன். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், டபுள் பேரில் மாற்றிக்கிட்டு AWM எடுத்து ஓடிட்டு இருக்கேன். எனக்கு தெரியவே தெரியாது மாற்றினது. சரி கீழே போயிட்டு தான் போய் எனக்கு தெரியும். இந்த இடத்துல நான் போய் அடிச்சிருக்கலாம். ஆனால் எதுக்கு அவன் அப்போ தான் ஷார்ட் கன் இருக்கான்னு பார்க்குறேன். ஷார்ட் கன் இல்லை. அதனால் ஓடி வந்துட்டேன் அடிக்காமல். எப்படி செத்துருவோண்டா அந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா அவங்க ஷார்ட் ரேஞ்ச் கன் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். இந்த இடத்துல மட்டும் நான் கை வச்சுன்னு வச்சுங்களேன், நான் கண்டிப்பாக மாட்டியிருப்பேன். ஏன்னா வச்சுங்களேன் என்கிட்ட ஷார்ட் ரேஞ்ச் கன் இல்லை, என்ன ஜோன்லேயே வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க எப்படியும் 2-3 பேராவது இருக்காங்க. என்கிட்ட ஷார்ட் ரேஞ்ச் இருந்தாலும் கொஞ்சம் சமாளிக்கலாம். ஆனால் இல்லை, நான் இங்கே வந்து வால் போட்டுக்கிட்டு இங்கே லாங் ரேஞ்சில் நல்லா சண்டை போட்டுவாங்க. அதான் இங்கே தான் வச்சு நல்லா அடின்னு அடிச்சிட்டு இருப்பேன். இவனை தான் ஃபஸ்ட் அடிக்கலான்னு பார்த்தேன். அங்கே ஒருத்தர் டவுன் ஆகிட்டான். அவன் அடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் மேலே போயிடுச்சு. ஆனால் அந்த கில்லும் இல்லை, இந்த கில்லும் இல்லை. ஆனால் மேலேருந்து ஒருத்தர் அடிச்சிட்டு இருந்தான் பாருங்க, அவன் நல்லா மாட்டிக்கிட்டான். சரி அவன் 1 கில்லாவது கிடச்சிச்சேன்னு சொல்லிட்டு அவனை கில் அடிக்கலான்னு பார்த்தா ஓஸ்கில் எடுத்துட்டாங்க நினச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. என்னடா கில் வரல அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சுற்றி ஓடி வந்து இவன் என்ன பார்த்துட்டான். என் வீட்டு மேலேருந்து ஒருத்தன் என்ன பார்த்துட்டான். நம்ம கொஞ்சம் வெளியில் மெடிக்கெட் போட்டு நிற்போம், அவன் போயிடுவான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதான் அவன் என்ன பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், வால் போட்டே போயிடுவோம், எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டேன். அவனே என்ன ஒரு சுட்டு பார்ப்பான். அப்புறம் அங்கே நின்று பார்த்துட்டே இருக்கான் பார்த்தீங்களா. என்னை பார்த்துட்டு தான் அந்த சைடு வருவான் அடிக்கலாமான்னு சொல்லிட்டு. நான் 2 அடி அடித்தோடனே அவன் வால் போட்டு ஓடி போயிடுவான். இங்கேருந்து ஒருத்தர் வர ஆரம்பிச்சிட்டான்னா, ஐயோ டபுள் வெக்டார் தான் இருக்குது, இதை வச்சு பிறந்துடணும் அப்படின்னு நினைப்பேன். அவன் இப்போ பாருங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் எனிமிக்காக. இவனை தான் அடிக்கலான்னு பார்ப்பான். ஆனால் மேலேருந்து இவன் குதிச்சு என்னை பார்க்கவே இல்லை. இவனுக்கு பாருங்க நல்ல டேமேஜ் பண்ணி ஹெட்ஷாட்லாம் 3 ஹெட்ஷாட் விழுந்துச்சு. ஆனால் சாவே இல்லை. 34 39 போயிடுச்சு. எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஐயோ முடிச்சு விட்டாங்கடா, இந்த மேட்ச் எப்படி பூய் அடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நான் கண்டிப்பாக அப்படி தான் நினச்சேன். ஏன்னா அவங்கள்ட்ட எப்படி நல்ல கண்ணாக தான் இருக்கும். இதை வச்சுட்டு ஒன்றுமே பிடுங்க முடியாது, ஹெட்ஷாட் அடித்தாலும் சாக மாட்டேன் அப்படின்னு தான் நினச்சிட்டு தான் இருந்தேன். சரி ஓடி வீட்டை சுற்றி வந்து வால் போட்டு நின்றுட்டு இருந்தேன். இந்த இடத்துல அவன் நீங்கள் மெடிக்கெட் போட்டிருக்கானா. நான் சரி நம்மள்ட்ட உள்ள கிரேனேட் ஏதாச்சும் வீசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் கிரேனேட் வீசினேன். அது நல்லா ஹெல்த்து குறைஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தா இன்னொரு ஃப்ரீஸ் கிரேனேட் இருந்துச்சு, 3 இது அடிக்கும் பார்த்தீங்களா, அது இருந்துச்சு. சரி அதையும் தூக்கி போட்டேன். இங்கே பார்த்தா இன்னொருத்த வந்துட்டான். எனக்கு அல்லு விட்டுருச்சு. ஐயோ கொண்டாண்டா MP40 வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வாலும் காலி ஆயிடுச்சு. எனக்குலாம் அல்லு விட்டுச்சு. பார்த்தா அவனை டவுன் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை இவனையாவது டவுன் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இவன்ட்டே வச்சு இவனை கொண்டு ஷார்ட் ரேஞ்ச் கன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ வரைக்கும் தெரியாது அலைவு, எனக்கு 2 தான் இருக்குன்னு எனக்கு அலையவே தெரியாது. இப்போ நான் லூட்லாம் எடுத்துகிட்டு ஐயோ எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலடா, கொண்டுருவாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் அலைவு 2 இருக்குன்ட்டு.
இது வரைக்கும் 20 கிலோ அடிச்சிருக்கோம். அவன் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேனர் போட்டு பார்த்துட்டேன். அவன் எனக்கு ஃப்ரண்ட்டில் தான் நின்றுட்டு இருக்கான். ஆனால் வீட்டுக்கு பின்னாடியா இல்லை அங்கே லாஸ்ட்டில் நிற்கிறானான்னு எனக்கு தெரியல. நான் அப்படியே என்னை பார்த்துருக்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். கரெக்டாக அவன் பார்த்தோன்னே வால் போட்டு நம்மள்ட்ட ஏற்கனவே வால் கம்மியாக இருந்துச்சா, அதனால தான் சொல்லிட்டு நான் வால் அதிகமாக யூஸ் பண்ணல. கரெக்டாக தேவையான இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே இதுக்கு கவர் எடுத்துக்கிட்டே ஓடி வந்துட்டேன். அவன் பாருங்க வால் போடுறான், இப்படி சுற்றுறான் அப்படி சுற்றுறான்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணல. நான் லைட்டாக அப்படி கவர் எடுத்து அடிச்சு அவன் கீழே இறங்கி அவன் குதிச்சுக்கிட்டே நிற்பான் பாருங்க ஓப்பனில். சரியான ஹெட்ஷாட் அடிச்சிட்டேன். நம்ம ஒரு சரியான பூய் அடிச்சிட்டோம். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 கில் அடிச்சிருக்கோம். சரியான மேட்ச். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய் காய்ஸ், பாய்.